நம்மளுக்கு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து எல்சிஎம் 2 நம்பர் கொடுத்துட்டு எல்சிஎம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க நம்மளுக்கு. அதில் வந்து நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். இரு எண்களின் மீசிமா 210, மீபேவா 14. என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், பெருக்கற் பலன் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெருக்கல் பலன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், மல்டிப்ளி அப்படியே பெருக்கி போட்டால் வேலை முடிஞ்சுது. இப்போ நம்மளுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்சிஎம் இப்போ எல்சிஎம் அப்படிங்கிறது எப்போவுமே பெரிய நம்பராக வரும் கம்பேர் வித் ஹச்சிஎஃப் விட. சரிங்களா? இது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹச்சிஎஃப் அப்படிங்கிறது சின்ன நம்பராக வரும், எல்சிஎம் அப்படிங்கிறது பெரிய நம்பராக தான் வரும் நம்மளுக்கு. இது எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப்பில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பெருக்கற் பலன் கூட்டல் பலன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த 2 நம்பரை வந்து நம்ம எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். ஒரு நம்பரை எக்ஸ்னு வச்சுக்கிறோம், இன்னொரு நம்பரை வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறோம். வச்சுட்டு அவங்க கொடுத்துக்கிற எல்சிஎம் அண்டு ஹச்சிஎஃப் வச்சு நம்ம போடுறோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மீசியமாக கொடுத்துட்டாங்க, மீபேவாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஃபார்முலா எழுதிக்கிங்க, எல்லோரும் இதை மென்ஷன் பண்ணிக்கங்க. எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப். இந்த ஃபார்முலா எழுதிக்கிங்க. எழுதிட்டு நம்மளுக்கு எக்ஸ் ஒய் பெருக்கல் பலன் கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் ஒய் இது ரெண்டையும் பிரிக்கிறோம், 2 நம்பரையுமே அதே மாதிரி இது ரெண்டையும் பிரிக்கிறோம். ஸோ இதுதான் ஆன்சர். பெருக்கி போட்டிங்க அப்படின்னா இதுதான் ஆன்சர். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம் நம்ம. இப்போ அடுத்த சம்மில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.05 மற்றும் 2.1 ஆகிய எண்களின் பெருக்கல் பலன் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இப்படி கொடுத்துருந்தாங்க எப்படி, அதாவது 1.05 2.1 ஆகிய எண்களின் ஹச்சிஎஃப் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. சரிங்களா? இந்த பாயிண்டில் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பாயிண்ட் எத்தனை பாயிண்ட் வருதோ, அதாவது எத்தனை ஸ்தானம் வருதோ, இங்கே வருது பார்த்திங்களா, எத்தனை இலக்கம், அதாவது 2 இலக்கம் வந்திருக்கு இங்கே பாயிண்டில், இங்கே 1 இலக்கம் வந்திருக்கு. எது அதிகமாக வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரிக்கணும். ஸோ இங்கே 2 இலக்கம் வந்துக்கிறதுனால இன்ட்டு 100ஆல் பிரிக்கிறீங்க. இதையே இன்ட்டு 100ஆல் பிரிக்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது முழு எண்ணெய் மாறிக்கும். இதுவும் அப்போது ஒரு எண்ணெய் நம்ம 100ஆல் பெருக்கணும்னா இந்த எண்ணையும் 100ஆல் பெருக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த நம்பருடைய மதிப்பு மாறாமல் இருக்கும் உங்களுக்கு. அதுதான் இங்கே ஃபஸ்ட் ஸ்டெப் பண்ணிக்கிறேன். 1.05 இன்ட்டு 100, 2.1 இன்ட்டு 100 பெருகியாச்சு. பெருகி போட்டு நம்ம வந்து எப்போ போல ஆணவதல் முறையில் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். நான் வந்து டேரெக்டாகவே போட்டேன். ஃபஸ்ட்டு வந்து 3ஆல் வந்து வகுத்தேன். 35 3 105, 70 3 210. இந்த மெத்தடில் போட்டுட்டு இந்த 2 நம்பரை கொண்டு வந்து நம்மளுக்கு வந்து ஹச்சிஎஃப் அப்படின்னு கேட்குறாங்க. ஹச்சிஎஃப் அப்படின்னா இந்த 2 நம்பரை மட்டும்தான் நம்ம எடுக்கணும். இங்கே கீழே வர நம்பரை எடுக்கக்கூடாது. 3 × 35 105 அப்படிங்கிறது ஹச்சிஎஃப். நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம்னா 100ஆல் பெருக்கணும். அதாவது இந்த 2 ஸ்தானத்தை வந்து பாயிண்ட்டை நீக்கிறதுக்காக 100ஆல் பெருக்கணும். அதனால் மறுபடியும் இந்த 105 அப்படிங்கிறத 100ஆல் வகுத்துடுறீங்க. வகுத்திங்கன்னா 2 ஸ்தானத்தளி புள்ளி வரும். அப்போ ஹச்சிஎஃப் அப்படிங்கிறது 1.05 அப்படிங்கிறது ஹச்சிஎஃப் வந்துடும். இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம் நம்ம. இரு எண்களின் விகிதம் 3:4, ஹச்சிஎஃப் 4 எனில் எல்சிஎம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் 2 மெத்தடில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் மெத்தடு. இந்த மாதிரி ஒரு விகிதம் கொடுத்து ஒரே ஒரு எல்சிஎம்மோ இல்லை ஹச்சிஎம்மோ கொடுத்தாங்க அப்படின்னா டைரெக்டாக இதை 3ஐயுமே பெருக்கிட்டிங்கன்னா வர்றதுக்கு பேர் தான் நம்மளுக்கு ஆன்சர். இப்போ எல்சிஎம் கொடுத்துருந்தாங்கன்னா பெருக்குனா வர்றதுக்கு பேர் ஹச்சிஎஃப், ஹச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெருக்குனா வர்றதுக்கு பேர் எல்சிஎம் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். இப்போது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க விகிதம் ஒரு 3:4 அப்படிங்கிறது. அதை தான் வந்து 3 × 4ன்னு போட்டிருக்கேன். 12 ஆச்சு. உங்களுக்கு 4 × நம்மளுக்கு எக்ஸு, இந்த ஹச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் இல்லை. ஸோ 4 × எக்ஸ்னு போட்டால் 48. இதுதான் ஆன்சர். டைரெக்டாக நம்ம இது வந்து ஷார்ட்கட் மெத்தடு. டைரெக்டான மெத்தடில் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு எண்ணை வந்து 3x வச்சுக்கிறோம், மற்றொரு எண்ணை வந்து 4x வச்சுக்கிறோம். ஹச்சிஎஃப் வந்து 4 கொடுத்துருக்காங்க. நான் எப்பவும் போல் வந்து ஒரு எண் அந்த எண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக 3 × 4 12 கண்டுபிடிச்சிக்கோ ஒரு எண். மற்றொரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 4 × 4 16. சரிங்களா? இப்போ 2 நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 12க்கும் 16க்கும் எல்சிஎம் நீங்கள் வந்து ஆணவத்தில் யூஸ் பண்ணி 12, 16ன்னு போட்டு ஆணவத்தில் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இப்போ இது பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 48ங்கிறது எல்சிஎம் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, இப்போது அடுத்த சம் பார்க்கலாம். இரு எண்களின் பெருக்கல் பலன் 4107, ஹச்சிஎஃப் 37 எனில் பெரிய எண் யாது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் எப்போ சம் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி நம்ம இந்த ஃபார்முலா மாதிரி சொல்லியிருக்கோம், இதை வந்து எழுதிக்கிங்க.
அதாவது எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப். இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே எந்த சம் போட்டிங்கனாலும் ஹச்சிஎஃப் அப்படிங்கிறது வந்து எல்சிஎம் விட சிறுசாக இருக்கும். அதாவது ஹச்சிஎஃப் அப்படிங்கிறது சின்ன நம்பராக இருக்கும், எல்சிஎம் அப்படிங்கிறது வந்து பெரிய நம்பராக இருக்கும். சரிங்களா? அவங்க கேட்குறது பெரிய எண் தான் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. இப்போ இரு எண்களின் பெருக்கல் பலன் அதுதான் எக்ஸ் இன்ட்டு ஒய். சரிங்களா? 4107 எழுதிட்டோம். எல்சிஎம் நம்மளுக்கு தெரியாது, ஹச்சிஎஃப் 37 கொடுத்துருக்காங்க, ஸோ எழுதிட்டோம். இப்போ 4107 டிவைடட் பை இந்த 37 இந்த பக்கம் கொண்டு வந்துடுறீங்க. 4107 டிவைடட் பை 37ன்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு எல்சிஎம் கிடச்சிரும் 111. சரிங்களா? இதை டைரெக்டான ஆன்சரு, ஈஸியாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் இதையை மட்டும் எக்ஸ் இன்ட்டு ஒய், அதாவது ரெண்டு நம்பர் பெருக்கி நம்ம என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் பெருக்குனா நான் ஈக்குவல்ட்டாக நமக்கு எதுவும் வரும்னா எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃபாக தான் வரும். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். இரு எண்களின் மீசீமா ஆனது மீப்பேவா போல் 12 மடங்கு. அதாவது மீசீமா ஒன்றுனா மீசீமா ஆனது மீப்பேவா போல் 12 மடங்கு. மீப்பேவா ஒன்றுனா மீசீமா வந்து 12 இருக்கும், அதாவது 12 மடங்காக இருக்கும். சரிங்களா? அடுத்தது மீப்பேவா மற்றும் மீசீமாவின் கூட்டுத்தொகை 403. ஒரு எண் 93, ஒரு எண் 93 எனில் மற்றொரு எண் என்னன்னு கேட்குறாங்க. இது ஷார்ட்கட் மெத்தடில் நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து மீசிமா வந்து இங்கே மாற்றி எழுதியிருக்கேன். மீசிமா வந்து 12ன்னு வச்சிட்டோம்னா மீப்பேவா வந்து 1ன்னு வரும் உங்களுக்கு. என்ன அப்படி தான் கொடுத்துருக்காங்க, இரு எண்களின் மீசிமா ஆனது மீப்பேவா போல் 12 மடங்கு. சரிங்களா? இப்போ மீப்பேவா 1 அப்படின்னா மீசிமா 12. சரிங்களா? இதை மாற்றிக்கிறாங்க. மீப்பேவா 1னா மீசிமா 12. இப்போ இது ரெண்டே கூட்டினீங்கன்னா மொத்தம் வந்து 13. அதாவது 13 இது வந்து ரேஷியோவாக நம்ம மாற்றிட்டப்போம். சரிங்களா? இதாவது என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:12 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. இதனோட கூட்டுத்தொகை வந்து மொத்தம் 13. சரிங்களா? நம்மளுக்கு கூட்டுத்தொகை எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்கான், 403 கொடுத்துருக்கான். ஸோ 403 டிவைடட் பை 13 டிவைட் பண்ணினா 31. அப்போது இந்த ஒரு மடங்கு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஒரு மடங்கு வந்து 31 அப்படின்னா 12 மடங்கு எவ்வளவு? அந்த 12 மடங்கு தான் இன்ட்டு 12 போட்டோம்னா எல்சிஎம் நம்மளுக்கு வந்துடும். பன்னெண்டு இன்ட்டு 31 போட்டிங்க அப்படின்னா 372 அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்சிஎம் ஈஸியாக கிடச்சிரும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதாவது இரு எண்களின் மீசிமா ஆனது மீப்பேவா போல் 12 மடங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மீப்பேவா போல் 12 மடங்கு. அப்போ மீப்பேவா வந்து 1 அப்படின்னா மீசிமா 12. நம்ம ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணோம்னா 1:12ன்னு வரும். டோட்டல் போட்டோம்னா 13 ஆச்சு. கூட்டுத்தொகை நமக்கு கூட்டுத்தொகை கொடுத்துக்கிறனால தான் நம்ம இதை கூட்டுறோம். சரிங்களா? கூட்டுத்தொகை கொடுத்துக்கிறனால இது கூட்டி கூட்டுத்தொகையால் டிவைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த 1 எவ்வளோ, அதாவது ஒரு மடங்கு எவ்வளோன்னு நமக்கு கிடச்சிருது. ஒரு மடங்கு 31 அப்படின்னா எல்சிஎம் அப்படிங்கிறது 12 மடங்கு. அப்போ 12 மடங்குனா 12 இன்ட்டு 31 போட்டோம்னா 372 அப்படின்னு நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இது ஒரு 2-3 சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம கொடுத்துக்கிற சம் எல்லாமே ஒவ்வொரு சம்முமே ஒவ்வொரு மெத்தேடு. திரும்ப திரும்ப நம்ம ஒரே சமம் கொடுத்து உங்களுக்கு போட்டிக்கு விரும்பல. என்னென்ன மெத்தேட் டிஃப்ரெண்ட்டாக வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறாங்களோ அந்த எல்லா மெத்தேடுமே நான் உங்களுக்கு சம்மில் கொண்டு வந்து போட்டு காமிக்கிறேன். அமுத்தி விட்டு முடியும். ஓகே, இப்போ அடுத்த சம்மு இரு சார்பகா எண்களின் பெருக்கல் பலன். சார்பகா எண்கள், பகா எண்ணை நம்ம சார்பகா எண்ணை நம்ம தெரிஞ்சுக்கணும். 1, 3, 5, 7 இப்படி வருது பார்த்தீங்களா? அதாவது பகா எண் அப்படின்னா அந்த எண்ணாலையும் ஒன்றாலையும் மட்டும்தான் வகுப்படும், வேறு எந்த எண்ணாலையும் வகுப்படாது. சரிங்களா? எந்த எண்ணாலையும் வகுப்படாது. இந்த மாதிரி சம் வந்து கேட்பாங்க, குரூப் 4 எக்ஸாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அந்த சம் தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கேன். இது சார்பகா எண்களின் பெருக்கல் பலன் 117. அவற்றின் மீசிமா என்னன்னு கேட்குறாங்க. சார்பகா இப்போது அதனுடைய சின்ன நம்பர் என்னவாக இருக்கும், 1ஆக தான் இருக்கும். மீப்பேவா எப்போவுமே சார்பகா எண்களின் மீப்பேவா ஹச்சிஎஃப் வந்து 1 தான் இருக்கும், எப்போவுமே வந்து 1 தான் இருக்கும். சரிங்களா? அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு வந்து XY கொடுத்துட்டாங்க, அதாவது பெருக்கல் பலன் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவை எப்போ போல் எழுதிக்கிறோம். எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப். எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கொடுத்துருக்காங்க 117 போட்டு ஈக்குவல் டு எல்சிஎம். ஹச்சிஎஃபோட வேல்யூ 1, அதாவது சார்பகா எண்கள் அப்படின்னு கொடுத்தா நம்ம வந்து மீப்பேவா 1ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? 1. ஸோ ஆன்சர் வந்து 117.
இது ரொம்ப சிம்பிளான சம்மு. இந்த ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும். அதாவது சார்பகா எண்ணு கொடுத்தா மீப்பேவா ஒன்று தான் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த சம்மை வந்து நம்ம ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அடுத்தது ரொம்ப சிம்பிளான சம்மு. இரு எண்களின் ஹச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க 11 மற்றும் எல்சிஎம் 7700 கொடுத்துட்டாங்க. ஒரு எண் 275 எனில் மற்றொரு எண் என்ன? ரொம்ப சிம்பிளான சம்மு. நம்ம ஃபார்முலா எழுதிக்கிறோம். எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப். எக்ஸோட வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு எண் 275, ஒய் தெரியாது. எல்சிஎம் வந்து 11 7700, ஹச்சிஎஃப் வந்து 7700. இப்போ 11 × 7700 வகுத்தல் 275 இது அடிச்சிங்க அப்படின்னா 308. ஆன்சர் வந்து 308. இது ரொம்ப பேசிக்கான சம் தான். அடுத்த சம்மு 65 மற்றும் 117 மீதியின்றி வகுப்பும் மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்குறாங்க. மிகப்பெரிய எண் கேட்டாங்கன்னா நம்ம வந்து ஹச்சிஎஃப் போடணும், மறந்துடாதீங்க. மிகப்பெரிய எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹச்சிஎஃப் போடணும். மிகச்சிறிய எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்சிஎம் போடணும். இப்போது 65 117 ஆணவத்தில் போட்டு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறோம். ஹச்சிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா 13 வருது. ஸோ மிகப்பெரிய எண் ஈக்குவல் டு 13. சரிங்களா? மறந்து இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, மிகப்பெரிய எண் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஹச்சிஎஃப் நம்ம கண்டுபிடிக்கணும். மிகச்சிறிய எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது வந்து இப்போ ஹச்சிஎஃப் அப்படிங்கிறது இந்த லைனுக்கு இந்த பக்கம் கண்டுபிடிக்கணும். பார்த்திங்கன்னா இது மட்டும் தான் ஹச்சிஎஃப் எடுத்துக்குவோம். இதே எல்சிஎம் அப்படின்னா 13 × 5 × 9 இது மூணையுமே பெருக்கியிருப்போம். சரிங்களா? இது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, இப்போ அடுத்த சம்மு 4, 5, 6, 7, 8 ஆகிய எண்களால் வகுவிடும்போது மீதி 3ஐ தரும் மிகச்சிறிய எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி கேட்குறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, பொதுவாக நம்ம எக்ஸாம் எழுதுகிறப்போ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷனில் ஒவ்வொரு நம்பராக வகுத்து பார்த்து இது வகுப்படுதா, இது கரெக்டாக மீதி வந்து 3 வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி கூட நம்ம கண்டுபிடிச்சி போட்டுடலாம். அதோட சிம்பிளான மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த 4, 5, 6, 7, 8 இந்த 4 நம்பருக்கு 5 நம்பருக்கும் எல்சிஎம் எடுத்துருங்க. இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள் இந்த டேபிள். இது பாருங்கள், உங்களுக்கு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். 840 வருது. இப்போ இந்த 840 போட்டு மீதி வந்து கொடுத்துருங்க பார்த்தீங்கன்னா 3, அந்த 3ஐ ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மீதி வந்து ஆட் ஆகிக்கும். ஸோ டோட்டல் வந்து 843 அப்படிங்கிறது அந்த நம்பர் நம்மளுக்கு கிடச்சிடும் ஈஸியாக. ஓகே, அடுத்த சம்மு மிகச்சிறிய 5 இலக்க எண்ணை 16, 24, 36, 54ஆல் வகுக்கும்போது மீதியின்றி வகுப்படும் எண் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சம்மு வந்து இப்போ அடிக்கடி கேட்குறாங்க. இந்த சம்பவம் மிகச்சிறிய 5 இலக்க எண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் 5 இலக்க நம்பர் அப்படின்னா, இப்போ 2 இலக்க நம்பர் அப்படின்னா 10ன்னு சொல்லலாம். 3 இலக்க நம்பர் அப்படின்னா 100, 4 இலக்க நம்பர் அப்படின்னா 1000, 5 இலக்க நம்பர் அப்படின்னா 10,000. மிகச்சிறிய நம்பரை சொல்கிறேன் நான். சரிங்களா? ஏன்னா 10,000க்கு முன்னாடி இருக்குங்க 9999 அப்படிங்கிறது மிகப்பெரிய 4 இலக்க நம்பர். இப்போ 10,000 அப்படிங்கிறது மிகச்சிறிய 5 இலக்க நம்பர். அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதை தான் இங்கே வந்து எழுதியிருக்க நம்ம மிகச்சிறிய 5 இலக்க நம்பர் 10,000ன்ட்டு. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 16, 24, 36, 54 இது எல்லாத்தினாலையும் வகுக்கும்போது மீதி இல்லாமல் வகுப்படக்கூடிய நம்பர் இதுன்னு கேட்குறாங்க. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 16, 24, 36, 54க்கு எல்சிஎம் வந்து நம்ம எடுத்துடுறோம். இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கேன். இது பாருங்கள், எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா 432 வருது நம்மளுக்கு. சரிங்களா? இப்போ இந்த 432 இந்த 10,000ஆல் நமக்கு மிகச்சிறிய நம்பரை நம்ம எடுத்துக்கிறோம். மிகச்சிறிய நம்பர் எடுத்துகிட்டு அந்த மிகச்சிறிய நம்பரால் வகுத்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ மீதி வருது? 64 வருது. சரிங்களா? வகுத்தோம்னா மீதி 64 வருது. நீங்கள் தனியாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த 64 என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளுக்கு கண்டுபிடிச்சோம்ல எல்சிஎம், இந்த எல்சிஎம்லேருந்து கழிச்சிடுறோம். நம்ம அதுக்கு தான் எல்சிஎம்மே கண்டுபிடிச்சிருக்கீங்க. அந்த எல்சிஎம்லேருந்து எகெயின் அந்த 64 லெஸ் பண்ணிடுறோம். மைனஸ் பண்ணிட்டிங்கன்னா 368ன்னு ஒரு நம்பர் கிடைக்கும். இப்போது மிகச்சிறிய நம்பர் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், 5 இலக்க நம்பர் 10,000. அந்த 10,000 கூட இந்த 368 கூட்டினீங்கன்னா 10,368. இந்த 10,368 அப்படிங்கிறது தான் வந்து 16, 24, 36, 54 இந்த நம்பரால் மீதியின்றி வகுப்படக்கூடிய நம்பர். இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட் மாதிரி தான். இதை வந்து நீங்கள் 2-3 சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியான சம்மாக மாறிடும்.
ஓகே, இப்போது அடுத்த சம்முக்கு போகலாம் நம்ம. இப்போ அடுத்த சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 120 மாணவர்கள் 112 மாணவிகளை கொண்ட ஒரு பள்ளியில் அவர்களை ஒரே மாதிரியான பிரிவுகளாக பிரிக்க வேண்டும். ஒவ்வொரு பிரிவிலும் மாணவர்களும் மாணவிகளும் இருக்க வேண்டும் மற்றும் பிரிவுகளின் எண்ணிக்கை அதிகபட்சமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பிரிவிலும் எத்தனை மாணவர்கள் மற்றும் மாணவிகள் இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கேள்வி. நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கை அதிகபட்சமாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே இந்த வீடியோவில் சொன்னேன், அதிகபட்சமாக அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நம்மளுக்கு வந்து 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 2 நம்பரில் 120 112 அப்படிங்கிற 2 மாணவர்கள் மாணவிகள் கொடுத்துருக்காங்க. எதுக்காக நம்ம அதிகபட்ச நம்பர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, அப்போ தான் வந்து நம்மளுக்கு கம்மியான வகுப்பில் வந்து எல்லோரும் ஒன்றா வந்து நம்ம சேர்த்து உட்கார வைக்க முடியும். அதுக்காக தான் இது கண்டுபிடிக்கிறது. இப்போது 120 112 அதுக்கு வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் நம்ம. இப்போ பாருங்க 112 120 இது 2 ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது இந்த சைடில் இருக்கிற நம்பர் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். 120 112 போட்டு நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறோம். 4 × 2 வருது நம்மளுக்கு. இங்கே 4 இங்கே 2 4 2 8. இப்போ 8 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஹெச்சிஎஃப் வந்துருச்சு. இப்போ மாணவர்கள் மாணவிகள் 2 விதமாக இருக்கிறாங்க நம்மளுக்கு. பிரிவு வந்து பார்த்திங்கன்னா மொத்த பிரிவுகள் எத்தனை பிரிவுகள், அதாவது எத்தனை வகுப்பில் உட்கார வைப்பாங்கன்னா 8 வந்து நம்மளுக்கு பிரிவுகள் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. மாணவர்கள் தான் கேட்டிருக்காங்க. மாணவர்களுக்கு வந்து 120 கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு சம்மில். இப்போது 120 ÷ 8 போட்டோம்னா 15 அப்படிங்கிறது மாணவர்களோட எண்ணிக்கை நம்மளுக்கு வந்து வந்துடும். அதே மாதிரி மாணவிகளுக்கு வந்து 112 கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். 112 ÷ 8 போட்டோம்னா 14 வந்துடும். ஸோ மாணவர்கள் மாணவிகள் எண்ணிக்கை வந்து 15,14. ஓகே, இப்போது அடுத்த சம் பார்க்கலாம் நம்ம. இரு எண்களின் ஹெச்சிஎஃப் 2 மற்றும் எல்சிஎம் 154. அவ்விரு எண்களுக்குடைய உள்ள வேறுபாடு அப்படின்னு என்ன? டிஃப்ரென்ஸ்னு அர்த்தம். இப்போது 2 நம்பர் இருக்குது, 40 50. இந்த 2 நம்பருக்குள்ள வேறுபாடு எவ்வளோங்க? 10. இதை தான் கொடுத்துருக்காங்க. வேறுபாடு 8 எனில் அவ்விரு எண்களின் கூட்டுத்தொகை என்ன? அவ்விரு எண்களின் கூட்டுத்தொகை என்ன? இதே மாதிரி இன்னொரு சம் இருக்குது. கூட்டுத்தொகை கொடுத்துட்டு வேறுபாடு கேட்பாங்க. இது ஒரு மெத்தடு. இந்த மெத்தட் இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, எல்சிஎம் / ஹெச்சிஎஃப் இதை போட்டுக்கோங்க. 154 ÷ 2 போட்டிங்கன்னா 77 வந்துடும். இப்போ இந்த 77 நம்ம வந்து காரணிப்படுத்தணும். சரிங்களா? 77 காரணிப்படுத்துகிறோம்னா 77 வந்து காரணிப்படுத்துகிறப்போ 11 × 7 77. ஏன் நீங்கள் இப்படி போடுறீங்க? வேறு ஏதாச்சும் வகுக்கலாமான்னு பாருங்கள். வகுக்க முடியாது. இந்த நம்பர் வந்து வகுக்க முடியாது. இதே வேறு ஏதாச்சும் ஒரு நம்பர் வச்சுன்னா வகுக்கலாம். இந்த நம்பரை நம்ம வேறு நம்பரால் வகுக்க முடியாது. 11 × 7 போட்டோம்னா 77 ஆச்சு. இப்போது ஹெச்சிஎஃப் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஹெச்சிஎஃப்பால் வந்து மல்டிபிள் பண்ணிக்கிறோம். 11 நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? 11 2 11 22 2 7 14. இப்போது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 22 + 14 2 டோட்டல் பண்ணிங்கன்னா 36. இதுதான் நம்மளுக்கு கேட்குறாங்க. கொஸ்டினாக கேட்குறாங்க, ஆன்சர் கேட்குறாங்க நம்மளுக்கு. கூட்டுத்தொகை, இரு எண்களின் கூட்டுத்தொகை. அந்த 2 நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்துக்குங்க. எல்சிஎம் / ஹெச்சிஎஃப் போட்டிங்கன்னா 77 வருது. காரணிப்படுத்துறீங்க 11 × 7ன்னு. இந்த 2 நம்பர் ஏன் நம்ம இந்த 2 நம்பர் இப்படி பிடிக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, அவங்க வேறுபாடு எவ்வளோ 8ன்னு கொடுத்துருக்காங்க. இது 2 கழிச்சு பாருங்கள். 22 14 22 14 போச்சுன்னா 8. டிஃப்ரென்ஸாக தான் இங்கே போட்டிருக்கோம். கூட்டினீங்கன்னா 36. நம்ம கூட்டுத்தொகை கேட்குறாங்க 36. ஓகே, அதே மெத்தடில் இன்னொரு சம்மு. இரு எண்களின் எல்சிஎம் 630 ஹெச்சிஎஃப் 9. மேலும் அந்த எண்களின் கூடுதல் 153. இதுக்கு முன்னால் சம்பளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கொடுத்துருப்பாங்க, டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் கொடுத்துருக்குறாங்க. எனில் அவற்றின் வித்தியாசம் இங்கே என்ன கேட்குறாங்க? டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. அதே ஃபார்முலா தான் எல்சிஎம் / ஹெச்சிஎஃப். எல்சிஎம் 630 ஹெச்சிஎஃப் 9 டிவைட் பண்ணிங்கன்னா 70 வருது. இந்த 70 வந்து நம்ம 10 × 7 அப்படின்னு சொல்லி காரணிப்படுத்துகிறோம். 10 × 7ன்னு காரணிப்படுத்துகிறோம். இது என்ன காரணத்துக்காக இப்படி காரணிப்படுத்துகிறோம் இப்படின்னு கேட்கலாம். 70ன்னு வருது. 35 × 2 இப்படி போடக்கூடாதான்னு கேட்கலாம். இப்படி போடக்கூடாது. ஏன் இப்போ போடக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு அவங்க கொடுத்துக்கிற கூடுதல் எவ்வளவு? 153 தான் கூடுதல் கொடுத்துக்கிறாங்க. அதாவது ஹெச்சிஎஃப்பில் மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது 9 10s are 9 10 90ன்னு போட்டோம். 9 7 63 போட்டோம். இப்போ இது 2 கூட்டணும் 153 வந்துருச்சு நம்மளுக்கு.
இதே 35 இங்கே போட்டிருந்தோம் அப்படின்னா 9 × 35 போட்டிங்கன்னா இதுலேயே 9 27 கிட்டத்தட்ட 305 பக்கம் போயிடும் உங்களுக்கு இதுலேயே 305 போயிடும். அப்போ அந்த டோட்டல் தாண்டி போயிடும். அவங்க கொடுத்துருக்குற வேல்யூவும் தாண்டி போயிடும். ஸோ அந்த வேல்யூக்குள்ளே வர மாதிரி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எளிமையாக என்ன தெரியுமோ அதை போடுங்க. போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நம்ம யோசிக்க வேண்டாம். ஏன் வேறு நம்பர் வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு. மேக்ஸிமம் இதே மெத்தடில் தான் கொடுப்பாங்க. ஏறக்குறைய இதே மாதிரி வர மாதிரி தான் பிரிக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. போன சம் பார்த்துருப்பீங்க 77 வந்துச்சு. இந்த சம் பார்த்தீங்கன்னா 70 வந்துச்சு. இந்த மாதிரி பிரித்து பார்த்து நீங்கள் அவங்க கொடுத்துருக்குற கூடுதல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கூடுதல் வேல்யூக்குள்ளே வரணும். இது அவங்க கொடுத்துக்கிற வேல்யூ 153. அப்போ நம்ம பிரிச்சுக்கிறது கரெக்டு. 10 × 7 பிரிச்சோம்னா தான் 90 = 63 வரும். இப்போது நம்ம என்ன கேட்குறாங்க, வித்தியாசம் கேட்குறாங்க. இப்போ 90 - 63 போட்டிங்க அப்படின்னா 27 அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ். இது வந்து மெத்தேடு தான். இந்த மெத்தேடை வந்து நீங்கள் கரெக்டாக 2-3 சம் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லா சம்மே நீங்கள் போட முடியும். இன்னும் இந்த மீபிவா மியூசியம் அதாவது எல்சிஎம் ஹெச்எஃப் சீரீஸில் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.